மெல்ல பேசுகின்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். இளமதி இப்போ கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி ஒருத்தவங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு அப்படியே வர மாதிரி ஏற்கனவே எபிசோடில் லாஸ்ட்டில் காட்டியிருந்தாங்க. இன்னைக்கான எபிசோடில் அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து இளமதியோட வாயை பற்றி இப்போ கத்தி எடுத்து இளமதியை குத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதி சொல்கிறாங்க சந்திரா அப்படிங்கிற மாதிரி பேர் சொல்லி, ஏன் சந்திரா இப்படிலாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க. பார்த்தா இளமதி கனவுலேருந்து பக்குன்னு பயந்து போய் எந்திரிக்கிறாங்க. ஏன் என் கனவுல சந்திரா வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இடியாப்ப சிக்கல் மாதிரி நிறைய கதையை வந்து கஜ கஜன்னு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ லீலா பார்த்தோம்னா அவங்க தம்பி சந்திராவோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு உன்னைய கொன்ன இளமதியை நான் சும்மா விட மாட்டேன், நீ எனக்கு பையன் மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாகவும் கோபமாகவும் பேசிக்கிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது பரமன் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க ரூம்குள்ளார இப்போ இளமதியோட ஞாபகமாகவே இருக்காங்க. இப்போ இளமதியும் ரிஷியும் பேசிக்கிற மாதிரி கை கொடுக்குற மாதிரிலாம் கனவு பார்த்துட்டு அதாவது மனசுக்குள்ளார நினச்சி பார்த்துட்டு ரொம்பவுமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அவங்களுக்குள்ளாரே அவங்க கேட்டுக்கிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா வெளியில் இளமதி வந்து அந்த கனவு கண்ட பயத்தில் வந்து வெளியில் நிற்கிறாங்க. இப்போ பார்த்தா பரமன் வந்து மேலே கிளாஸ்லாம் தூக்கி போட்டு அப்புறம் இளமதி கிட்ட பேசுகிறாங்க. ஒரு மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது இளமதி அந்த கனவுல பயத்தில் இருக்காங்க. பரமன் வந்து அந்த ஞாபகத்தில் அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் இருக்காங்க. அப்புறம் ரெண்டு பேரும் பேசி சேர்ந்து குல்ஃபி ஐஸ்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இளமதி போய் படுத்து தூங்குறாங்க. இப்போ பரமன் வந்து ரொம்ப யோசனையோடய இருக்கார். எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது, அதாவது இளமதியை பார்க்காம ஒன்றும் முடியலையேன்னு சொல்லிட்டு அப்புறம் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போதும் பார்த்தோம்னா இளமதி ஞாபகமாகவே எந்திரிக்கிறாங்க. அப்போ வெளியில் வந்து அப்படியே நிற்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க காந்திமதி இருக்காங்களா இளமதியோட அம்மா, அவங்க வந்து வெளியில் வாசல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா பெருசு வராரு. எதாக இருந்தாலும் இளமதியோட விஷயத்தில் யோசித்து முடிவெடு, இந்த மாதிரி அவசரப்படாத அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாக பேசிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. இதெல்லாம் பரமன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ காந்திமதி அவர் வீட்டில் இல்லாதமே இப்போ அவங்க அவசரமாக கிளம்புறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தோம்னா லீலா எங்கே போகிறீங்கன்னும் போது கோயிலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இப்போ லீலாவுக்கு நிறைய சந்தேகம் வந்துடுது. இருந்தாலும் இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பரமன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன இந்த வீட்டில் நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே, இளமதியை பார்க்காம என்னால் இருக்க முடியலையே, பார்த்து ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கத்து யோசிக்கிறாரு. இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா லீலாவையும் சந்திக்கிறாரு. லீலா பரமனை பார்த்ததுமே அப்படியே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளார போயிடுறாங்க. ஆனால் இளமதி ஞாபகமாகவே இருக்கிற பரமன் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. காந்திமதி வந்து இப்போ மாற்றி ஃபோன் எடுத்துகிட்டு போனதுனால காந்திமதி அட்டன் பண்ணதுமே இப்போ இளமதி ஃபோன் காந்திமதி கிட்ட இருக்குங்கிறதுனால அப்பையும் பதட்டமாக அப்படியே கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ யோசனையோடயே இருக்கிறாரு. பார்த்தா இங்கே இளமதி வந்து ரூம்குள்ளார அப்படியே காய்ச்சி உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்கிறாங்க. அதை பார்க்குற லீலா ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கு இன்னும் நிறைய வேணும், என் தம்பி சந்திராவணி என்னெல்லாம் பண்ண அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ பரமன் வந்து ரொம்ப யோசனையிலேயே இருக்கார். இளமதிக்கு என்னாச்சுன்னு அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஒரு டம்ளர் கீழே உள்ளூர சத்தம் கேட்குது, பாத்திரம் சத்தம் கேட்குது. இப்போ உடனே பதட்டத்தோட பரமன் வந்து போய் பார்க்குறாங்க. இளமதி அப்படியே தள்ளாடி கீழே உழுவ போகிறாங்க. தாங்கி பிடிக்கிறாரு. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. கதை என்னமோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கதையை வந்து ஜாயின் பண்ணி ரொம்ப சூப்பராக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.